லட்சக்கணக்கான ரசிகர்களையும் தொண்டர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிவிட்டு இன்று விஜயகாந்த் மறைந்து விட்டார். விஜயகாந்த் மறைவு மிகப்பெரிய அதிர்ச்சியை தமிழக மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவர்களால் நேசிக்கப்பட்ட மிகச்சிறந்த ஒரு மனிதராக இருந்தவர் தான். அவர் மனித நேயம் என்பதற்கு மறுபெயராக விளங்கிய ஒரு விஜயகாந்த் அப்படின்னு சுருக்கமா சொல்லலாம். ஒரு பட தயாரிப்பாளராகவும் பத்திரிகையாளராகவும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துடைய செயலாளராகவும் இப்படி பல கோணங்கள் அவரோடு பழகக்கூடிய வாய்ப்பினை பெற்றவன் தான். அவருடைய ஆரம்ப காலம் முதல் அவர் நடித்த முதல் படம் முதற்கொண்டு எனக்கு அவர் ரொம்ப நல்ல பழக்கம். அன்னைக்கு அதாவது ஆரம்ப காலத்துல இனிக்கு நிலைமை படத்திலே சாதாரண வேடத்திலே தோன்றிய போதும், அடுத்து அகல் விளக்கு அப்படின்ற படத்துல கதாநாயகன் நடித்த போதும், சட்டம் ஒரு இருட்டர் அப்படின்ற வெற்றி படத்துல தன்னுடைய முதிரையை பயிர்த்த போதும் எப்படி அவர் பழகினார்னா ஒரு சின்ன மாறுதல் கூட இருக்காது. முதல்ல எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் தன்னுடைய 100வது படத்துக்கு பின்னாலும் பழகக்கூடிய ஒரு இனிய மனிதராக இருந்தவர். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு நடிகர் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டாருன்னா அவரோட பழகினாங்கன்னா அவங்களே அவரை பார்க்கறது கஷ்டம். அந்த அளவுக்கு அவங்களை சுத்தி ஒரு வளையத்தை போட்டுக்குவாங்க. இன்றைக்கு அப்படி பல நடிகர்கள் இருக்கிறத கூட நம்ம பார்க்கறோம். ஆனா விஜயகாந்த் அப்படி ஒரு வளையத்தை தனக்குள்ள எப்பவுமே போட்டுக்கிட்டது இல்லை. எல்லாரும் சினிமா துறையை சேர்ந்த ஒரு சாதாரண ஒரு பணியாளராக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு நடிகராக இருந்தாலும் சரி, அவரை சர்வசாதாரணமாக போய் சந்திக்கலாம். இந்த அளவுக்கு எளிமையாக இருந்தவர் தான் அவர். அதே மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு உதவுறதில்லை. அதாவது தயாரிப்பாளர் நலன் தான் தன்னுடைய நலன் அப்படின்னு நினைச்சு சினிமாவில் செயல்பட்ட ஒரு நடிகர் அவர். தயாரிப்பாளர் எப்படியாவது கஷ்டப்படட்டும், நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம காசு வந்தா போதும் அப்படின்னு ஒரு நாளும் நினைச்சதில்லை. இன்றைக்கு காலையிலே தன்னுடைய பேட்டியில என்னுடைய அருமை நண்பர் சிவா குறிப்பிட்டு அவரால் ஒரு திரைப்படம் கூட வெளியீடு தடைப்பட்டதில்லை. அதாவது நான் பணம் கொடுக்கல, டப்பிங் வர மாட்டேன் விஜயகாந்த் சொன்னார், இல்ல படத்தினுடைய வெளியீட்டின் போது அவருடைய சம்பளத்தை செட்டில் பண்ணாதனால படம் வெளியாகலை என்றும் ஒரு நாளும் ஒரு புகாரும் இருந்ததில்லை. அந்த அளவுக்கு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு தூணாக இருந்தவர் அப்படின்னு சொல்லலாம். சார், நீங்க நிறைய விஷயங்கள் அவரோட பங்கெடுத்திருக்கீங்க, நிறைய நிகழ்வுகள் இருந்திருக்கீங்க. அவர் அருகில் இருந்து பார்த்த போது நீங்கள் வியந்த அந்த குவாலிட்டிஸ், அவரிடம் வியந்த எனக்கு என்னன்னா ஒரு நேர்மையான அணுகுமுறை அவர்கிட்ட இருந்தது. அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்த போது கூட நடிகர்கள் யாராவது தவறு பண்ணிட்டாங்கன்னா அந்த நடிகர்கள் நம்ம நடிகர் சங்க தலைவராச்சு அவங்க தவறு பண்ணாலும் அவங்கள நம்ம கட்டி அணைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. தப்பு அவங்க பக்கம் இருந்தா தப்புன்றது எடுத்து சொல்லுவார். அதே மாதிரி தயாரிப்பாளர் சைட்ல நடிகர்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதையும் கண்டிக்க தர மாட்டார். நீங்க சரியா நடந்தாதானங்க நடிகர் ஒத்துழைப்பார் அப்படின்னு தயாரிப்பாளர்த்தையும் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிப்பார். எல்லாத்திலையுமே ஒரு நேர்மையான அணுகுமுறை இருந்தது. அதுதான் அவர் அரசியல்ல கூட ஒரு பெரிய தளத்துக்கு அழைத்து சென்றது அப்படின்றது என்னுடைய எண்ணம். விஜயகாந்த் அவர்களை பொறுத்த மட்டும் அந்த நடிகர் சங்கத்தில் அவர் தலைவராக இருந்த அந்த காலகட்டங்கள் கிட்டத்தட்ட நிறைய பேர் சொன்னாங்க, அரங்கத்தில் கூட திராவிடராஜ் வாசனா அந்த கடனை அடைத்த அதை நடத்திய விதம், பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் பெரிய நடிகர்கள்லாம் ஒன்று கூட்டிய விதம், அது நீங்க கூட இருந்து பார்த்துருப்பீங்க. அது அவர் எப்படி அணுகினார், அது நீங்க வியந்த தருணங்கள் என்ன சார்? அது எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கணும்னா சாமதான பேத தண்டம் எல்லா முயற்சிகளையும் செய்யணும்னுவாங்க. அதை சரியா கடைபிடித்தவர் விஜயகாந்த் அப்படின்னு சொல்றேன். அவர் எங்க அவர் கொஞ்சம் ஓங்கி குரல் எடுத்து சொல்லணுமோ அந்த இடத்துல சொல்லுவார். இப்ப நடிகர் சங்கம் கடன்ல இருந்து விடுபட்டுச்சு ஒரு காலகட்டத்திலன்னா அதுக்கு விஜயகாந்த் மிகப்பெரிய காரணம் அப்படின்றது யாராலும் இருக்க முடியாது. நடிகர் சங்கத்துக்காக கலை நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப ரஜினிகாந்த் கமல்ஹாசன் வருவது உறுதி செய்யப்படல. அவங்க வந்தாதான் அந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என்றது எல்லாருக்கும் தெரியும். அவங்களை எப்படி வர வைக்கணும்ன்ற ஆற்றல் விஜயகாந்துக்கு தெரிஞ்சது. விஜயகாந்த் வீட்டுக்கு போனோம், நீங்க வரேன்னு சொன்னாதான் நான் வீட்டை விட்டு ஏந்துக்குவேன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுல அப்படியே தரையில உட்காந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இது அவருடைய தனிப்பட்ட வேலைக்காக போய் விஜயகாந்த் ரஜினிகாந்த் கேட்கற விஷயம் இல்லை. ஒரு பொது பணிக்காக தன்னுடைய கௌரவம் கூட முக்கியம் கிடையாது, நிதி சேர்க்கப்படணும் சங்கத்துக்கு, சங்கம் கடன்ல இருந்து விடுபடணும் அப்படின்றதுக்காக அந்த அளவுக்கு கீழ் இறங்கி வேலை பார்த்தவர் தான் விஜயகாந்த். ஒரு பொறுப்புன்னு எடுத்துக்கிட்டாருன்னா ராப்பகலா தூங்க மாட்டார். அவரோட பல கலை நிகழ்ச்சிகள் நான் பங்கேற்றிருக்கேன். குறிப்பாக இந்த கார்கில் போரை விட்டு மதுரை, சென்னையில பல நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது அவரோடு தொடர்ந்து இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. தூங்கவே மாட்டார் மனுஷன். அந்த அளவுக்கு சின்சியரா வேலை செய்வாரு. எந்த பக்கம் பார்த்தாலுங்க ஒரு மனிதராக, ஒரு மேன்மையாக மனிதராக வாழ்ந்து விட்டு இன்றைக்கு மறைந்திருப்பவர் தான் அவர். ரைட் சார், நன்றி சார். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிகப்பெரிய நன்றி.